இப்போ வந்து நம்ம குரோனிக் மைலாய்டு லுக்கேமியா பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெம்ஸ் இதில் வந்து ரெண்டாக பிரியுதா. ஒன்று வந்து மைலாய்டுன்னு பிரியுது. அதுக்கப்புறம் வந்து மைலாய்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் பிரியுது. இன்னொன்று வந்து லிம்போசைட் பிளாஸ்ட்டு, லிம்போபிளாஸ்ட்டு, பி லிம்போசைட்டு, டி லிம்போசைட்டு, நேச்சுரலு, கில்லர் செல்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பிளட் செல்லாக வந்து பிரியுது. அதுக்கப்புறம் வந்து மைலோபிளாஸ்ட்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கிரானுலோபிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேசோஃபில், எசினோஃபில், நியூட்ரோஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேட்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் செல், அதுக்கப்புறம் வந்து ரெட் பிளட் செல்லாக வந்து நம்மளுக்கு வந்து வருது. இது எல்லாமே வந்து ஒயிட் பிளட் செல்லு. அதுக்கப்புறம் வந்து எசினோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில்னு இருக்குது. எசினோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எசினோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம் செல் CML can develop either the cell, myeloid blast, monocyte and granulocyte வந்து இதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி டயக்ராம்லாம் போட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக இதில் போயிடணும், இதில் தாவின பிறகு என்ன பண்ணணும்னா மொத்தமாக வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து போட்டுக்கிறணும். குரோனிக் மைலாய்டு லுக்கேமியானா என்ன அப்படின்னா, இது வந்து அதுக்கப்புறம் வந்து மைலோ ப்ராலிஃபரேஷன் நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹஷ்மோகனில் உள்ள மைலாய்டு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியோபிளாசம், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் கிரானுலோசைட்டிக் சீரீஸ் அதுக்கப்புறம் வந்து கிரானுலோசைட்டிக் சீரீஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்டாபிக்ஸில் நம்ம எத்தியாலஜி அண்ட் பேத்தோஜெனசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து பிஹெச் குரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச் குரோமா, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லொகேஷன், பிசிஆர்எல் அப்புறம் ஃபார்முலேஷன் அப்படிலாம் இருக்குது. பிசிஆர்எல் ஃபார்முலேஷன்லாம் இருக்குது. இப்போ டெஃபினிஷனில் வந்து ஒரு அனிமியா குரோனிக் மைலாய்டு லுக்கேமியா அதுக்கப்புறம் வந்து ப்ளூரிபொட்டன்ட் அனிமியா தான் ப்ளூரிபொட்டன்ட் இருக்குது. இட் இஸ் அ டைப் ஆஃப் பொட்டன்ட் அனிமியா. தீஸ் ஆர் த குரோனிக் அதுக்கப்புறம் வந்து மைலோஜெனிக் அதுக்கப்புறம் லுக்கேமியா இஸ் அ பெரிஃபரல் ஸ்டெம் செல் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பெரிஃபரல் ஸ்டெம் செல் இருக்கக்கூடிய அனிமியாவை சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிசீஸ் வந்து அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் வந்து அயானிக் ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பேத்தோஃபிசியாலஜி வந்து ஒரு ஜெனட்டிக் ஹால்மார்க் ஆஃப் CML இஸ் ப்ரெசன்ஸ் இன் தி அதுக்கப்புறம் வந்து BCR-ABL ஃபியூஷன் ஆஃப் த ப்ராடக்ட். These are the oncogen of the அதுக்கப்புறம் வந்து chrome 9 break point of the cluster. These are the region of the குரோமோசோமில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைசோமி 8p53 லாசஸில் இருக்குது. கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் வந்து ஃபெட்டிக்கு, அதுக்கப்புறம் மலேசியஸ், அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸு, ஏர்லி சாட்டிஸ்ஃபை, அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் அப்பர் குவார்ட்டர் பெயின் இருக்கும். காமன் ப்ரெசன்டேஷன் வந்து தீஸ் ஆர் த அக்யூட் கிரீட்டி அதுக்கப்புறம் அத்திரோசிஸ், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து வீனோ த்ரோம்போசிஸ் வந்து இருக்குது. சைன் வந்து பேலாராக இருக்கும். ஸ்ப்ளீனோமெகலி, அதுக்கப்புறம் டெண்டர்னஸ்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோமெகலியாக இருப்பாங்க. பர்பியூரா வந்துருக்குறோம். டயக்னோசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெரிஃபரல் ஸ்மியர் பார்க்குறாங்க. கிரானுலோசைட் லியூகோசைட் கவுண்ட் வந்து லெஸ் தென் 50 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் நியூட்ரோஃபில் வந்து இன்க்ரீஸிங் வந்து அதுக்கப்புறம் வந்து மைலோசைட்ஸாக இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் பேசோஃபில் வந்து இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் பேசோஃபில். அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் ஆர் நார்மல் அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் இந்த நம்பராக தான் இருக்கும். ஆனால் வந்து கிரானுலோசைட்டில் தான் பிரச்சனை இருக்குது. போன் மேரோவில் வந்து என்னென்னா போன் மேரோ இஸ் அ ஹைப்பர் செல்லுலார் வித் தி அதுக்கப்புறம் வந்து கிரானுலோசைட்டாக இருக்குது. மெகாகாரியோசைட் வந்து இன்க்ரீஸிங் இந்த நம்பர் வித் த அப்நார்மல் மார்ஃபாலஜி, இன்க்ரீஸிங் இந்த அதுக்கப்புறம் வந்து ரெக்டிகுலின் ஃபைப்ரோசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்டிகுலின் ஃபைப்ரோசிஸாக இருக்குது. இது வந்து பாண்ட் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மெட்டாமிலோசைட் அப்படின்னு இருக்குது. ப்ரோமைலோசைட், மெட்டாமிலோசைட், மைலோசைட்டுன்னு இருக்குது.
மைலோசைட், ப்ரோமைலோசைட், மெட்டாமைலோசைட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேண்ட் ஃபார்மில் இருக்குது. இது வந்து போன் மேரோ. இது வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியரில் வந்து இப்படி பார்க்கலாம். மெட்டாமைலோசைட்டு, மைலோசைட்டு, அதுக்கப்புறம் மெட்டாமைலோசைட்டு, ப்ரோமைலோசைட்டு, அதுக்கப்புறம் வந்து மைலோசைட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து போன் மேரோ பிக்சரில் வந்து மெகா கேரியோசைட் இவ்வளோ பெருசாக இருக்கும். மெகா கேரியோசைட் வந்து நம்ம பார்க்கலாம். டயக்னோசிஸில் வந்து இது அக்யூரேட் ஃபேஸாக இருக்கும். ஒரு பிளாஸ்ட் ஆஃப் பெரிபரல் பிளட் ஸ்மியர் அண்ட் மேரதோ ஒரு அக்யூரேட் ஒரு ஆக்சிலரேட் ஃபேஸு. பேசோஃபில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். மெகா கேரியோசைட் வந்து நல்லா பெருசாக பார்க்க முடியும். த்ரோம்போசைட்டோபினியா இஸ் இன்க்ரீசிங் இந்த ஸ்ப்ளீன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒயிட் பிளட் செல் வந்து கவுண்ட் வந்து டிஸ்பேட் ஆகிருக்கும். ஆக்சிலரேட்டட் ஃபேஸ் வந்து மெகலோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து மைலோபிளாஸ்ட் வந்து பெருசாக இருக்கும். பிளாஸ்ட் சைரஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்ட் வந்து 20% இருக்கும். எக்ஸ்ட்ரா மிடிலரி பிளாஸ்ட் ப்ராலிஃபரேஷனில் வந்து பிளாஸ்ட் சிரஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த பிளாஸ்ட் சிரஸ் வந்து மைலோபிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். மைலோபிளாஸ்ட் தான் இதில் வந்து மெயினாக இருக்குது. மைலோபிளாஸ்ட்டு அப்நார்மாலிட்டிஸ் வந்து யூரிக் ஆசிட் லெவல் கம்மியாகும், அதிகமாகும். விட்டமின் B12 லெவல் அதிகமாகும். லாக்டேட் டைஹைட்ரஜனேஸ் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இதில் வந்து அதிகமாகுது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளூரசன்ட் அதுக்கப்புறம் ஹைப்ரிட் அட்வான்டேஜஸில் வந்து ஃப்ளூரசன்ட் இன்சுட்டோ அதுக்கப்புறம் ஹைப்ரிடைசேஷனில் நம்ம வந்து இது நார்மலாக இருக்கும். இது வந்து அப்நார்மல்னால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லோயிஷ் ஒயிட் ஃபியூஷனாக இருக்கா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஃப்ளூரசன்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டூ ஹைப்ரிடைசேஷனில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஹசார்ட் சிஸ்டமில் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரக் கொடுக்கலாம். ட்ரக்கில் வந்து என்ன கொடுக்கலாம், இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபெரான் ஆல்ஃபாலாம் கொடுக்கலாம். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான்.